ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேரட் வச்சு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். ஒரு கப் அளவுக்கு கேரட்டை மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு, அது கூட ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காவையும் சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிக்கு பதில் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு உடைச்ச வெல்லமும் அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம் தேவையில்லை. இப்போ வெல்லம் கரைசலை இன்னொரு பேனில் வடிகட்டி சேர்த்துட்டு இது கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் வேர்க்கடலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விடணும். வெல்லத்துக்கு பதில் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி போட்டு இடையில கிண்டி விட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு முந்திரிய நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் வேர்க்கடலையில் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.